அனைவருக்கும் வணக்கம். இன்று உரையாடுத்து நான் இதனை பற்றி குறிப்பேன். நான் இதுக்கு க்ரியோல் பீப்புளை பற்றி குறிப்பேன். இதை நாங்கள் இங்கிலீஷ் பாடத்தில் சேரும்னால அதனை பற்றி தான் நான் உங்களுக்கு கூற போகின்றேன். இப்பொழுது இவ்வியான் மக்கள்கள் லூசியானா என்ற யூஎஸ்ஏயில் கூடுதலாக வாழ்கிறார்கள். அவை கதைக்கிற மொழி என்ன ஆகும் என்றால் ஃப்ரெஞ்சும் கிரோலியன் ஆகும். அதில் கிட்டத்தட்ட 10 மில்லியன் இருந்து 12 மில்லியன் மக்கள்கள் இதன் மொழியை கதைக்கிறார்கள். யுஎஸ்ஏயில் லூசியானாவிலும் ஜமைக்காவிலும் கூபாவிலும் இத்தனை ஹட்டிட்டியிலும் அவை வாழுகிறார்கள். இத்துடன் அவைகளுடைய எப்படி அவைகளுடைய உணவுகள் உருவாக்குறார்கள் என்றால் அவை கிட்டத்தட்ட ஒரு ஏசியாவிலும் இருந்து இத்தனை ஐரோப்பாவின் சமைகள் மூலமாக அவையில் ஒரு கொஞ்சம் பார்த்து அப்படி செய்திருக்கிறார்கள். இதில் டான்ஸுக்கும் மியூசிக்கும் அவையில் கூடுதலாக சைதேகோ என்றதாக பாவிக்கிறார்கள். இது லுசியானாவில் தான் அது கூடுதலாக பாவிக்கிறார்கள். இது ஆஃப்ரிக்கன் இத்தனை ஃப்ரெஞ்ச் க்ரியோல் மியூசிக் ட்ரெடிஷன் ஆகும். அதிலும் சேர்த்து ப்ளூஸ், ஜாஸ் அண்ட் கண்ட்ரி வரும். இதிலும் அக்கடேஷனுக்கும் வாஷ்பர்டாகவும் இதுடன் அப்பீட்டாகவும் டான்ஸபிள் ரிட்மஸாகவும் தெரிகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கவும் இதுவும் வடிய தெரியுது. அசோ இங்கே இப்போ இருக்கிறது நியூ ஆர்லியன்ஸிலும் க்ரியோ பீப்புளும் வாழ்கிறார்கள். இத்துடன் அவை யூரோப்பியனிலும் ஃப்ரெஞ்சும் ஸ்பெயின் காலனி மூலமாகவும் உருவாக்கப்பட்டுள்ளார்கள். இத்துடன் இதுக்கும் கெய்ஜனுக்கும் க்ரியோலுக்கும் வித்தியாசம் இருக்குது என்றும் கூறப்படுகிறது. இதுவும் இப்பொழுதும் இன்னும் தங்களுடைய கொடிகள் ஆகும். இதான் வாசிப்பாரம். நன்றி, வணக்கம். உரையாரம்.